ஸோ இப்போ வந்து பேரண்ட்ஸ்க்கு அது ரொம்ப பெரிய ப்ரெஷர். பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்டென்ஷன் வந்து சரியானது தான். என் பிள்ளைய வந்து நல்லா படிக்க வச்சு ஒரு இடத்துல நல்லா செட்டில் பண்ணிடணும். பண்ணால் என் கடமையை நான் சரியாக பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த கடமையை செய்கிற முறை இருக்கு இல்லையா, அந்த பிள்ளைய வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுறது. இப்போது குழந்தைங்களுக்கு சில நேரம் காமர்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், ஆர்ட்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், ஸ்போர்ட்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள்னு இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இல்லடா நீ வந்து டாக்டர் ஆனாதான் என்ஜினியர் ஆனாதான் நல்லா செட்டில் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்திலே நம்ம இன்னும் இருந்துகிட்டே இருக்கோம்ல. அதனால பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு விருப்பப்படாத கோர்சஸையோ அந்த மாதிரியான சாய்ஸஸை பிள்ளைகளை எடுக்க வேண்டிய சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்காம, அதாவது சுதந்திரம் வழிநடத்துதலோடு கூடிய சுதந்திரம், அதான் வழி நடத்தணும் அவங்கள. ஆனா அவங்கள வழி நடத்தணும், அவங்கள நம்ம வழிக்கு இழுக்கிறது, அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்கள நம்ம வழிக்கு இழுத்து அவங்க வழியில அவங்க வழி நடத்தாம போகும்போது தான் அவங்களுக்கு ப்ரெஷர் வருது. ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கோர்ஸையோ ஒரு ப்ரொஃபஷனையோ சூஸ் பண்ண நம்ம அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணும்போது ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அதில் அவங்க செட்டில் ஆக முடியாது இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பேஷன் இல்லை. அப்படிங்கும்போது அம்மா அப்பாக்காக படிக்காங்கும்போது அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஒரு நல்ல காமான மனநிலைக்கு ரொம்ப அவசியம். ஸோ அது இல்லாமல் அந்த ப்ரெஷரை மீறி பிள்ளைகள் படிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ப்ரெஷர் போடுறோம், நீட் வந்து இது படி, இந்த எக்ஸாம், அந்த அன்ட்ரெஸ்ட் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கிற ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், லேக் ஆஃப் பீஸ், அது எல்லாத்துக்கும் மேலே நம்ம போடுற ப்ரெஷரும் உட்காரும்போது அவங்களுக்கு அதை எப்படி சகிப்பாங்க இல்லையா? குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிறதுக்குன்னு ஒரு அளவு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அந்த கெப்பாசிட்டியை மீறி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது எப்படின்னா, அவங்க இந்த ப்ரெக்னென்ட் விமனுக்கு சொன்ன அதே மாதிரி சிம்டம்ஸ் தான். அவங்க டல்லாக இருப்பாங்க, அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லேயே அவங்களோட எண்ண ஓட்டம் தெரியும். ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரெஷரில் இருக்கும்போது அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் மாறுபடுறத கூட நோட்டீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. நம்ம பிள்ளைகளை டைம் டியூஷன் கூட்டு போகணும், இதை ப்ராஜெக்ட்லாம் டைம் பண்ணிட்டானான்னு பார்க்கணும் அப்படிங்கிற ப்ரெஷரில் நம்ம இந்த பக்கம் இருக்கும்போது இமோஷனலாக குழந்த என்ன கோத்ரூ பண்ணுறான், இமோஷனல் நீட் அவனுக்கு என்னவா இருக்குது, அந்த இதை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு நேரமே இல்லாமல் இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட பேச போகும்போது, குழந்தைங்க கிட்ட பேச போகும்போது அதுதான் வந்து சொல்கிறாங்க, ஐயோ நான் அவன் இப்படி கோத்ரூ பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கவே இல்லையேன்னு. ஆனால் அந்த குழந்தை வந்து 2-3 வருஷமாக நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் வெரி சேட் தட் பேரண்ட்ஸ் தெம்செல்ஸ் டோன்ட் நோ வாட் தேர் சில்ட்ரன் ஆர் கோயிங் த்ரூ. ஸோ அதை கவுன்சிலிங் ரூமில் வந்து பிள்ளைகள் மனசு திறந்து பேசும்போது அதை பேரண்ட்ஸ்க்கு உணர்த்தி காட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் பிள்ளைகள்கிட்ட பார்த்தீங்களா, அவன் இத்தனை நாள் தூங்க முடியாமல் இருந்திருக்கான், சாப்பிட முடியாமல் இருந்திருக்கான், இல்லை அவனுக்கு இன்னும் இது சாப்பிட்டாதான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கோப் பண்ண முடியும்ன்ட்டு அவன் ஜாஸ்தியாக ஸ்விக்கி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஓகே, இந்த மாதிரி யார்ட்டையும் பேச வேண்டான்னு வித்ட்ரா பண்ணுறான், தனிமையில் இருக்கணும்னு ட்ரை பண்ணுறான். இதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ சொன்னதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் இல்லையா? ஸோ பிள்ளைகள் இந்த மாதிரி அவங்க நல்ல ஒரு சமநிலையான மனநிலையை தாண்டி ஸ்ட்ரகிள்குள்ளே போகும்போது இந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும்போது நம்ம கூட நடக்கிற ஷெப்பர்டாக இருக்கணும். அதில் தான் அவங்க கூட நடக்கும்போது நம்மளுக்கு அதை உணர முடியும். அது சின்னதாக இருக்கும்போதே என்னடா முகம் இன்னைக்கு சரியில்லையே அப்படின்னு கேட்டால் குழந்தை வந்து பேசுவான். நம்ம அதை விட்டுட்டு ஹோம்ஒர்க்கை முடிச்சியாடா அதை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கேட்கும்போது இவங்ககிட்ட போய் என் பிரச்சனை என்ன சொன்னால் எனக்கு ஹெல்ப் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் நடுவில் என்றைக்குமே வந்துடக்கூடாது. தட் இஸ் த obstacle children have at home in finding a safe haven within their home, in their parents.